அது கொஞ்சம் பெருசா தான் போட மாட்டோம். நான் அதெல்லாம் பார்த்தேன். மகாதேவகி வணக்கம் வியூஸ், நீங்க பார்த்து கொண்டு இருப்பது மெனிசான கோடு. அது கொஞ்சம் பெருசா தான் நீ போடும். மூடு. ஓகேடா வியூவர்ஸ், கீழே ஒரு ஆட் கிளிக் பண்ணுங்க, இது உங்களுக்கு கிடைக்கிற ஃப்ரீ போனஸ். அது மட்டும் இல்லாம அமேசான்ல இருக்க ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ஒரு பக்கம் 1.5 பக்கம் கிடைக்கும். இது எல்லாருக்கும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது, ஏன்னா லக் ஃபேவர்ஸ் இன்டெலிஜென்ஸ். இது எல்லாருக்கும் கிடைச்சுன்னா திருப்பதிக்கு போய் நாங்க ஒரு நாமத்தையும் பழனிக்கு போய் மொட்டையை வலிச்சுன்னு போக வேண்டியதுதான். கமெண்ட் ட்ரெய்லர் பாத்தீங்க? இவ்வளவு லேட்டா தான் கவனிப்பியா? என்னடா செம்ம மரணமா இருந்துச்சு ட்ரெய்லரு. அதை பார்த்தனா நான் மரணம் அணிஞ்சிருவேன். டேய் டேய் அப்படிலாம் இல்லடா, செம்ம சோஷியல் மெசேஜ் வச்சு கேவியானது ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். கேவியானன்னா இந்த அயனு அந்த அதுக்கப்புறம் என்ன மாற்றம்லாம் எடுத்தாரு அவர் தானே? ஆமா மச்சான், அவரு செம்ம டைரக்டர். இவர் ஃபர்ஸ்ட் சினிமாட்டோகிராஃபரா தானே இருந்தாரு, அதுக்கப்புறம் எப்படி டைரக்டரா மாறினாரு? அதை பத்தி நமக்கு எதுக்கு? அவர் தான் டைரக்டர் ஆகி கலக்கிட்டு இருக்காருல்ல. சரி வா நம்ம கவன் பத்தி ஏதாச்சும் ஓகே பேசுவோம். சரி, இந்த கவனோட எடிட்டர் யாருப்பா? 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 வேற ஒரு உலகத்துல இருக்கான்னு நினைக்கிறேன். நம்ம 2.0 எந்திரன்லாம் வந்து பாத்தியா, அதெல்லாம் செம்மையா எடிட் பண்ணி பிச்சு உதறிப்பாரு ஆண்டனி. அவர் தான் அப்ப யோசிப்பாரு எடிட்டிங்லாம் எவ்வளவு மாஸ் செம்மையா இருக்கு. நீ ட்ரெய்லர் பாத்தீங்கனாலே எடிட்டிங் பத்தி தெரிஞ்சுக்கலாம் ஃபுல்லா. நீ ட்ரெய்லர் பாத்தியா? அத முதல்ல சொல்லு. பார்க்கலப்பா. சரி பார்த்துட்டு வந்து சொல்லுப்பா. ஓகேப்பா. நம்ம சான் சாமி படமா? ஏய் நூறு ட்ரெய்லர் பாறா. வணக்கம். மீடியாவால எத்தனையோ மாற்றம் நடந்திருக்கு, எவ்வளவு விழிப்புணர்வு கிடைச்சிருக்கு. ஆனா அதே மீடியாவோட இன்னொரு பக்கத்தை நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு. யாருப்பா இந்த ஆண்டனி? முடி வெட்டுறாரோ இல்லையோ இப்படி வீடியோ வெட்டுன்னு வெட்டுறாரேப்பா. மாசா இருக்குல்ல, செம்ம ஆண்டனிலாம் பிச்சு உதறிட்டாரு. ஓகே, இந்த படத்துல காஸ்டிங்க பாத்தியா? பார்த்தேன் விஜய் சேதுபதி வந்து விக்கோட சும்மா இப்படி டிஆர் மாதிரியே வராருப்பா. விஜய் சேதுபதி இருக்காங்க, டிஆர் இருக்காங்க, விக்ராந்த் இருக்காங்க, மடோனா இருக்காங்க. மடோனா இருக்காங்க. பையன் ஹீரோயின் மேலே குறிப்பா இருக்கான். இன்னும் ஹீரோயின் இருக்காங்க, அது தெரியுமா? ஹீரோயின் இருக்காங்க. இன்ட்ரடக்ஷன் நினைக்கிறேன். ஐயா. படத்துல 2 லவ் இருக்கிறதுனால சாதாரணமாவே ஒரு லவ்னாலே பையன் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருப்பான். 2 லவ்னே பிச்சு உதறி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஷோ தான். இந்த படத்துல எப்படி எடிட்டிங் சூப்பரா இருக்கோ அதுக்கு ஈக்குவலா வந்து நம்ம அபிநந்த் ராமானுஜம் சூப்பரான சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. சீசன்லயே பார்க்கலாம். சினிமாட்டோகிராஃபி பாத்தீங்கன்னா செம ரியலிஸ்டிக்காவும் இருக்கு, அதே மாதிரி செம சூப்பராவும் பண்ணிருக்காருல. நீ என்ன நினைக்கிற அதை பத்தி? சூப்பரா இருக்கு தம்பி. லவ் சீன்ஸ் அவ்வளவா போனா நீ ஃபீல் பண்ணாத. படத்துல படத்துல எல்லாம் பார்க்கவே இல்லடா, மடோனா தானா பார்த்தேன். சரி நம்ம இப்போ ட்ரெய்லர் பத்தி பார்ப்போம். ஓகே. ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 செகண்ட்ல எத்தனை ரிப்போர்ட்டர்ஸ், எக்கச்சக்கமான ரிப்போர்ட்டர்ஸ் பட்டுன்னு கட் பண்ணிட்டு இருப்பாரு. ஆக்சுவலா இந்த படத்துல ரிப்போர்ட்டர்ஸ் சும்மா கிழின்னு நினைக்கிறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே அந்த டைலாக் டெலிவரி விஜய் சேதுபதி பண்ணது அதை நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுது. நீ வேணா இந்த ட்ரெய்லர் வச்சு கெஸ் பண்ணலாம். இது ஒரே ஒரு சோஷியல் மெசேஜ் மட்டும் சத்தியமா கேவி ஆனந்த் பண்ணல, 2-3 சோஷியல் மெசேஜ் இருக்குன்னு நான் கெஸ் பண்ணேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் 10 செகண்ட்ல ஃபேக்டரி ரிலீஸ் பண்ற கழிவுகள் ரிவரை டேமேஜ் பண்றது அப்படின்றத ஒரு போஸ்டர் மூலியமா சொல்லிட்டு கடைசியில இன்னொரு போஸ்டர்ல உமன்ஸ் ஆர் நாட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்றாரு. இது ரெண்டுமே 2 கான்ட்ராஸ்டிங் திங்ஸ். இதை வச்சு எப்படி டீல் பண்றாருன்றது நமக்கு ஒரு சுவாரஸ்யத்தை தருது. இதுவே படத்துக்கு ஒரு மெயின் அட்வான்டேஜாகவும் மாறலாம். பிகாஸ் சோஷியல் மெசேஜ் வச்சு இப்போ ரொம்ப கம்மியான படம் தான் வருது. என்னோட கேஸ் அதான். உன்னோட கேஸ் என்ன? இப்போ பல சோஷியல் அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு காரணம் வந்து ஏன்னா 3 பேர் வந்து ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா சுபா, கேவி ஆனந்த், கபிலன் வைரமுத்தோட பையன். இவங்க 3 பேரும் வந்து எழுதி ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காங்க. இதனாலேயே வந்து 3 பேரும் 3 ரகமா யோசிச்சிருக்கலாம். அதனாலதான் பல சோஷியல் அவேர்னஸ் வெளியே வந்திருக்கலாம் நான் சொல்றேன். செம்ம ஜஸ்டிபிகேஷன்பா, நல்லா யோசிச்சு வச்சிருக்க. சரி, அடுத்தது எதை பத்தி பேசலாம் நீ நினைக்கிற ட்ரெய்லர்ல? எனக்கு எதுவும் ஐடியா இல்லை, நீ சொல்லாமே. நானா? நீ சொல்லுப்பா. கடைசி வரையும் அமைதியாவே உட்காந்துட்டு இருக்கலாம்னு பிளான்ல இருக்கியா? அந்த சீரியஸா விஜய் சேதுபதி பேசின டயலாக் இப்போ பேசி காமிக்கலாம்னு இருக்கேன். அப்போ என்ஜி வெளியே போயிடலாமா? அவர் பேசி எங்களை கேட்க முடியல, நீங்க வேற பேசி கேட்கணுமா? ஐயோ பேசிட்டோம்ல. ஐயோ. It is not my question. The nation wants to know. The nation is erupting. It is a social anger of the moral fiber of the middle class society.
சத்தியமா விஜய் சேதுபதியோட கேவலமா பேசிட்டான். இதுல இருந்தே தெரியும் அந்த டயலாக் எவ்வளவு கேவலமா இருக்கும்னு. ஓரல் டெஸ்ட்ல கூட இவன் வந்து இவ்வளவு ஸ்பீடா பேசிருக்க மாட்டான். ஆனா நீங்க மன்னிச்சுக்கோங்க, புடிச்சிருந்துச்சுன்னா புரிஞ்சுக்கோங்க. பார்த்தா சிங்கம் 3 சூர்யா மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். விடு பையன் ஆசைப்பட்டான். சரி பேசிட்டோம் விடுப்பா. படத்துல காமெடிக்கு பஞ்சம்னா நான் கெஸ் பண்றேன். ஆனா காஸ்டிங்க செம்மையா இருக்கு. டிஆர் திடீர் நம்பியார் வாய்ஸ்ல பேசுறாரு, பாண்டிராஜ் சார் இருக்கிறாரு, ஜெகன் இருக்கிறாரு, பவர் ஸ்டார் நீ ஓவரா ஃபீல் பண்ணாதே, கம்முனு பவர் ஸ்டார் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பிரஷன். ஆல்ரெடி அவர் பாக்கிறதுக்கே காமெடி பீஸ் தான், இதுல டிஃப்ரெண்ட் எக்ஸ்பிரஷன் கொடுத்து வேற காமெடி பண்றாரு. சோ படத்துல காமெடி தெரிவிக்க போகுது. வராத நடிப்பா வா வான்றாருப்பா பவர் ஸ்டார். என்ன பண்றது? சரி விட்றா, உன்ன மாதிரியே இருக்க போறாரு அவரும். பாஸ் மியூசிக்க பத்தியும் பிஜிஎம் பத்தியும் என்ன நினைக்கிறீங்க? நானா பாடிட்டுமா? ஆல்ரெடி சப்ஸ்கிரைபர்ஸ் வீக்கா இருக்காங்க, பாடி போயிட போறாங்க. வியூவர்ஸ் சத்தியமா பாட்டை கேட்டுறாதீங்க, காதுல இருந்து ரத்தம் எல்லாம் வாந்தி கூட வரும். சரிங்களா? சத்தியமா தியேட்டருக்கு போங்க, பாட்டப்ப ஃபைனலி வாட் வி ஆர் சேயிங் இஸ் படம் சூப்பரா இருக்கும், தாறுமாறா இருக்கும்னு சொல்றோம். ஏன்னா கேஸ்டிங்ல இருந்து, நடிப்புல இருந்து, ஏன் டைரக்ஷன் வரைக்கும் கேவி ஆனந்த் சூப்பரா பண்ணியிருக்காரு. ஸோ வாட்ச் திஸ் மூவி ஆன் தியேட்டர். டோன்ட் ஃபர்கெட் டு இங்கதான் வச்சுங்க. ஜோடி சப்ஸ்கிரைப் மெல்லிசான கோடு மறக்காம ஆட்ஸ் பாத்துருங்க.